सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. 136வது பக்கம். அதாவது என்ன விசாரம்னா அத்தா பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்குதுன்னா, இந்த அகாங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இதுல ஆரம்பம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தத்தை வச்சுக்கலாமா கூடாது கூடாதுன்னு மாட்டுக்காரு. ஏன் வச்சுக்க கூடாது, என்ன தப்பு? அப்போ அவர் என்ன சொன்னார், ஆரம்பம்னு அர்த்தம் வச்சிருந்தா பொருந்தாது. ஏன் பொருந்தாது? அப்ப என்ன ஆரம்பம்? பிரம்ம ஜிக்ஞாசா ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரம்மத்தை தெரிந்து கொள்ள ஆசைன்னு அர்த்தம். ஆசை ஆரம்பிக்கப்படுறது இல்லை. ஆசை விட்டு அப்புறம் மேல வந்து ஒரு இதுவும் விஷயம் இல்லை. இந்த சூத்திரத்திலே இங்க எங்கேயுமே வரப்போறது இல்லை. அப்ப அந்த ஆசை ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகும்? அதனால ஒட்டாது பட்டையாக. அது மேல என்ன கேள்வி இருந்தது, இந்த ஜிக்ஞாசாங்கிற சப்தத்துக்கு விசாரங்கிற அர்த்தத்திலையும் பிரயோகம் இருக்கு. இப்ப ஜிக்ஞாசானா தெரிந்துக்க ஆசை அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் வச்சுக்கணும்னா, அதுக்கப்புறம் செய்யக்கூடிய விசாரம். அப்ப என்ன அர்த்தமாகும்? அர்த்தத்திற்கு ஆரம்பம்னு அர்த்தம் வச்சிருந்தோமானால் அப்ப என்ன ஆகும்? பிரம்ம விசாரம் ஆரம்பம். இது சரியா இருக்குமே, பிரம்ம விசாரம் தானே பண்றா, அதனால பிரம்ம விசாரம் ஆரம்பம் அப்படின்னு சொன்னா இந்த இது சரியா இருக்கு. ஜிக்ஞாசா சப்தத்துக்கு எப்படி என்னமா அர்த்தம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு நிறைய பிரயோகம் காண்பிக்கணும். ஒரு மீமாம்சைன்னு வச்சிர மீமாம்சைன்னு பல இடத்துல இருந்து நிறைய வாக்கியங்களை போட் பண்ணி பிரயோகத்துல வந்து இந்த ஜிக்ஞாசாங்கிற இடமோ ஜிக்ஞாசம் அப்படின்னு சொன்னா விசாரயந்தி அப்படின்னு அர்த்தமா. அப்ப இந்த மாதிரி அர்த்தத்துக்கு பிரயோகம் நிறைய இருக்கு. அதனால பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற இடத்துல விசாரம்னு அர்த்தம் வச்சுப்போம். வச்சிருந்தா அசங்கிறதுக்கு ஆரம்பங்கிற அர்த்தம் பொருள் கேள்வி கேட்டான். அதுக்கு அவர் என்ன பண்ணி சொன்னார், ஜாது இச்சா ஜிக்ஞாசா. ஜாக்கிரத்தை கேளுங்கோ. ஜிக்ஞாசாங்கிறது என்ன அர்த்தம் கேட்டா ஜாது இச்சா ஜிக்ஞாசா இதுதான் சொல்லியிருக்கேன். அதை விட்டு நீங்க விசாரம்னு ஒரு அர்த்தத்தை சொன்னா, லட்சணையா அர்த்தம் சொன்னா லட்சணையா அர்த்தம் சொல்லணும்னு வச்சுப்போம். ஆனா லட்சணையா அர்த்தம் எதுக்கா சொல்லணும், முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டுனா அங்க போனோம், இதுலயும் விடணும் அப்படின்னு இதுல சொன்னான். அர்த்தாந்தர கல்பனா நயிக்கலாம். இப்போ அவன் சொல்றான், நவயம் கல்பயாமஹா. நீங்க இப்படி நினைக்க வேண்டாம், இந்த அர்த்தத்தை நான் ஏதோ புதுசா கல்பனை பண்றேன்னு. இந்த ஜிக்ஞாசாங்கிற சப்தத்தை விசாரங்கிற அர்த்தத்துல பெரியவாள்லாம் நிறைய பிரயோகம் பண்ணிருக்காங்கிறத காமிச்சேனே. நான் வந்து புதுசா அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதாக கல்பனை பண்ணல. இந்த அர்த்தத்துல நிறைய பேர் அதை உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த சப்தத்தை நான் சொல்றேன். நம்ம பயம் கல்பயாமஹா தரிசிதா சிஷ்ட பிரயோக சிஷ்டாந்தி பிரயோகங்கள்லாம் காமிச்சேனே. மீமாம்சாங்கிற அர்த்தத்துல ஜிக்ஞாசாங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்காரு. சித்தாந்தி சொல்லி சொல்றா, நான் அந்நியதா சிஷ்டா பிரயோகம் பண்ணியிருக்கா. அதுக்காக அந்த மீமாம்சாங்கிற ஜிக்ஞாசா சப்தத்துக்கு சாட்சாத் வாக்கியார்த்தங்கிற அர்த்தம் வந்துடாது. ஏன் அந்த சிஷ்ட பிரயோகத்தை இப்போ கங்காயாம் கோசனா அப்படிங்கிற இடத்துல கங்காங்கிற சப்தம் கங்கா தீரங்கிற அர்த்தத்துல வந்துருக்கு. அதுக்காக கங்கா சப்தத்துக்கு கங்கா தீரம் ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோமா? கங்கா சப்தத்துக்கு இதான் அர்த்தம். அந்த பிரயோகத்துல லாட்சணிகமா அர்த்தத்தை எடுத்துட்டான். அவ்வளவுதானே. அதுக்காக பிரயோகம் இருக்குங்கிறதுக்காக உடனே அது அர்த்தம்னு சொல்ல முடியாது. நான் சொல்றேன், கதம் அந்நசா சித்தம், இதுதான் அந்நசா சித்தம்னு சொல்றேன். அதை வந்து அந்த பதத்துக்கு சத்தியார்த்தமாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லை. லட்சணையா சொல்லப்பட்ட அர்த்தம் வைத்துக்க முடியும். அதனால அது சத்தியார்த்தம் ஆகாது. இதுதான் அந்நசா சித்தம். பிரயோகம் சக்திய தீர்மானம் பண்றதுக்கு போதுமான பிரமாணம் ஆகாது. இதுதான்
எப்படி அந்தர்நீத கதம் அங்கசா சித்தத்துவம் அந்தர்நீத விசாரார்த்தத்வாதி ஜிஜ்ஞாசா சப்தத்துக்கு ஜிஜ்ஞாசா சப்தத்துக்கு இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் ஞாத்தும் இச்சாடா. ஆனா ஞானத்துக்கு ஒரு இச்சை வந்துடுது, ஞானம் வரணும் அப்படிங்கிற இச்சை வந்துடுச்சுன்னா இச்சை வந்ததுக்கு அப்புறம் அவன் ஞானம் வரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா பிரமாண விசாரம். அப்ப ஞானத்துக்கும் இச்சைக்கும் நடுப்புற அவன் பண்ணக்கூடிய மீமாம்சா விசாரம் அப்படிங்கிறது இருக்கு. அதைத்தான் அந்த அர்த்தத்தை வச்சுட்டு லட்சணையா பிரயோகம் பண்ணியிருக்கா விசாரம். அந்தர்நீத விசாரார்த்தத்வா ஜிஜ்ஞாசா சப்தஸ்ய அது சொல்றார். ததாபி விசாரபூர்வக சாத்திய ஞான விஷய இச்சா ஜிஜ்ஞாசா சப்தாத் பிரதீயதே ந உபதேச மாத்திர சாத்திய ஞான விஷயா ஏவம் பிரயோக பிரத்யோர் தரிசனம். இது ஒரு நல்ல யுக்தி. இப்படி உண்டு. அதாவது அந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படிங்கிறது கோஷத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, கோஷமோ வியாக்கரணமோ அது சொல்லியிருந்தாலும் கூட அந்த சப்தத்தை பிரயோகம் பண்றதுங்கிறது ஒரு விசேஷ அர்த்தத்துல பிரயோகம் பண்றதுன்னு இருக்கும். சில சப்தங்கள் கோஷப்படி இந்த அர்த்தத்துல இருக்குன்னு இருந்தாலும் கூட அந்த அர்த்தத்துல அந்த சப்தத்தை சித்தாய் பிரயோகம் பண்றது இல்லை அப்படி இருக்கலாம். சில சப்தங்கள் ஒரு ஊர்ல இந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் மற்ற இன்னொரு ஊர்ல அந்த சப்தம் அந்த அர்த்தத்துக்கு பிரயோகம் பண்றது இல்லை அப்படின்னு இருக்கலாம். ஒரு சில ஜாதிக்காரா இந்த சப்தத்தை உபயோகப்படுத்த இருந்தாலும் மற்றவா இதை உபயோகப்படுத்துறது இல்லை இப்படின்னு எல்லாம் இருக்கலாம். ஆக இது நிறைய மீமாம்சை பண்ணி இதை தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சப்தத்துல இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கணும், இது எல்லாத்துக்கும் உதாரணம் உண்டு. ஒரு உதாரணம் சொல்றேன். அனசாத்தூர்கள் ஹன்சி ஹன்சி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? கொள்கிறான் அப்படிதானே, கொலை பண்றான் அர்த்தம். கப்சத்தினா என்ன? போறா. ஹன்சிங்கிறதுக்கு அந்த வெட்சத்தின்னு ஒரு அர்த்தம் நாம அந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்றது. ஏன்னா பாணினியை சொல்லும் போது ஆன ரெண்டு அர்த்தங்கள் இருக்காரு. ஹிம்சைன்னு ஒரு அர்த்தம், கதி யமனம்னு இன்னொரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்காரு. நாம இப்படி சொல்லுவோமா, ராமஹா கிராமம் ஹன்சி கிடையாது, லட்சத்தி உண்டு அந்த மாதிரி சொல்றது. ஏன் அதே மாதிரி மகாபாஷ்யம் அதெல்லாம் சொல்றா. சவத்தில் கதிகரமா தாம்போதியது கத்தியர்த்தத்துல சவதின்னு இருக்கான் ஒரு தாத்து. இதை மற்றவாழ்லாம் பிரயோகம் பண்றது இல்லையா, அந்த சாம்போஜ தேசத்துல அவ பிரயோகப்படுத்தா அப்படின்னு. அதே மாதிரி இந்த ரம்ஹத்தின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, ததந்தர பிரதிபத்தூர் ரம்ஹதி. இது அவர் என்ன சொல்றார், இது வேற ஏதோ ஒரு தேசத்துலதான் பிரயோகம் பண்றாங்க ரம்ஹதி. பாக்கி எல்லாம் கட்சதி தான் சொல்லுவா, கட்சதி ஆசி இதெல்லாம் சொல்லுவாரே தவிர ரம்ஹதிங்கிற பதப்பிரயோகம் பண்றது இல்லைன்னு மகாபாஷ்யத்திலையும் தெரியும். அப்ப அதை பார்த்தா இது ஏதோ அந்தூர்காரர் அப்படின்னு தெரியும். இந்த தேசத்துல இந்த சப்த பிரயோகம் பண்றா, மற்ற தேசத்துல பண்ணு அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த விஜயாகா சப்தத்தை பிரயோகம் பண்ணினாலே பிரயோகம் பண்ணிட்டாங்கிறதுக்காக சகாரண அது நானும் அப்படி அந்த அர்த்தத்தை சூத்திரத்தை அதே அர்த்தத்தில் எடுத்துக்கணும்னு ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் சில விஷயம் பாருங்க, கோஷத்துல வேற பொதுவான அர்த்தத்துல இருந்தாலும் அந்த சப்தத்தை நாம பிரயோகம் பண்ணும்போது விசேஷமான அர்த்தத்துல பிரயோகம் பண்ணுவோம். இப்படி ஒரு உதாரணம் மீமாம்சா சப்தம் இருக்கு. மீமாம்சாங்கிற சப்தத்துக்கு வியாக்கரணப்படி என்ன அர்த்தம்னா விசாரகா அப்படின்னு அர்த்தம். விசாரகா இவ்வளவுதான், அந்த இதுல இருந்து கிடைக்கிற அர்த்தம் இவ்வளவுதான். ஆனால் எல்லா விசாரத்தையும் நம்ம மீமாம்சா எந்த சாஸ்திரத்துல விசாரம் இல்லாம இருக்கு? தர்க்க சாஸ்திரத்துல விசாரத்துக்கு ஏதாவது குறவா? நிறைய விசாரம் இருக்கு இல்லையா? வியாக்கரண சாஸ்திரத்துல விசாரம் இருக்கு. எல்லா சாஸ்திரத்திலையும் விசாரம் இருக்கும் இல்லையோ? எல்லாமே விசார சாஸ்திரமா இருக்கு. அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நாம மீமாம்சா சாஸ்திரம் சொல்றோமோ? இல்லை, சொல்றது இல்லை. இந்த ரெண்டதான் மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆன்மீகாரெல்லாம் சொன்னா பூஜித விசார வச்சனா மீமாம்சா சப்தம். பூஜிதமான விசாரத்தை தான் அந்த அர்த்தத்துல தான் மீமாம்சா சப்தத்தை பிரயோகம் பண்ணுவோம். விசாரம்னு சொன்னா எல்லாமே விசாரமா இருக்கலாம். ஆனா நாம இந்த சப்தத்தை சித்தாலாம்
ரொம்ப பூஜிதமான விசாரத்துக்கு தான் உபயோகப்படுத்துறான். விசாரம் எப்படி பூஜிதமாகும்? அது ஒரு பூஜிதம்னா மரியாதைக்கு உரிய அப்படின்னு வச்சிருக்கோம். பூஜைக்கு உரிய பூஜ்ய. இது ஏன் இந்த விசாரம் ஏன் மரியாதைக்கு அர்த்தமாக ஆகிறது, பூஜ்யமாகுது அப்படின்னு கேட்டால், இது எதை விசாரம் பண்றதோ அந்த விஷயம் அப்படி பூஜிதமாக இருக்கு. அதாவது வேத வாக்கியத்தை பற்றி விசாரமாக இருக்கிறதுனாலே வேத வாக்கியத்துக்கு உள்ள கௌரவத்தை கொடுத்து அந்த விசாரத்துல பூஜித விசாரத்துக்கு சொல்லி மீமாம்சா சப்தத்தை பிரயோகம் பண்றாங்க. மற்ற இடத்துல வேத வாக்கியார்த்த விசாரம் உண்டோ? மற்ற சாஸ்திரத்துல சுதந்திர விசாரம். ஆக வேதவாக்கியார்த்த விசாரமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கு மீமாம்சா சப்த பிரயோகம் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இப்ப ஒரு புது விஷயம் சொல்லப்படலாம். ஜிக்ஞாசாங்கிற ஒரு சப்தம் இருக்கு. இந்த சப்தத்துக்கு ஜாதி இச்சா இவ்வளவுதான் வியாக்கரணப்படி கிடைக்கக்கூடிய அர்த்தம் அப்படின்னு இருந்தாலும் எந்த இடத்துல இந்த ஜிக்ஞாசா சப்தத்தை கிட்டால் பிரயோகம் பண்றா அப்படின்னு கேட்டா எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் ஜிக்ஞாசைன்னு சொல்றது இல்லையா? சூத்திரக்காரெல்லாம் விசாரம் பண்ணி எந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துலதான் ஜிக்ஞாசா. விசாரபூர்வக சாத்திய ஜான விஷய இச்சா ஜிக்ஞாசா சப்தா பிரதீயதே. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். கர்ம ஜிக்ஞாசா, பிரம்ம ஜிக்ஞாசா, எங்கெல்லாம் ஜிக்ஞாசாங்கிற சப்த பிரயோகம் பண்றாளோ சூத்திரக்காரா, இது அந்த சப்தத்துக்கு நேர அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அர்த்த விசேஷத்துக்கு தான் இந்த சப்தம் பிரயோகம் உபயோகப்படுறது. சிஷ்டால் அப்படிதான் பிரயோகம் பண்றா. அந்த பிரயோகத்தை பார்த்தா கிடைக்கும். எந்த இடத்துல விசாரம் பண்ணி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணறதுக்காக பண்ணணுங்கிற இச்சை ஏற்படுறதோ அந்த விசாரத்தை தான் ஜிக்ஞாசா சப்தத்துல சொல்றோம். சாதாரணமா எதவனாலும் ஜிக்ஞாசான்னு சொல்ற வழக்கத்துல இல்லை. உபதேச மாத்திர சாத்திய ஜான விஷயம். நீங்க விசாரமே பண்ண வேண்டாம், வெறும் அவர் உபதேசம் பண்ணினார், அவன் உபதேசம் பண்ணாலும் ஆசைப்பட்டாங்க ஜிக்ஞாசான்னு அந்த இந்த இடத்துல சூத்திரத்துல பிரயோகம் பண்றது கிடையாது. இது எப்படி பாருங்க, இந்த யோக சூத்திரம் இருக்கு இல்லையா? அக யோகானுதானம். யோக ஜிக்ஞாசான்னு ஓடல. ஏன்னா அந்த இடத்துல உபதேசம் தான். அவர் சொன்னதுக்கு மேல நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதாவது அவர் என்ன வாச்சாரத்தை விசாரம் இல்லை, நமக்கு தெரியாத விஷயத்தை உபதேசம் பண்றார். பாணி சப்தானுதானம் அப்படிதான். சப்த ஜிக்ஞாசா கிடையாது. ஏன்னா அந்த விசாரம் பண்ணி தீர்மானம் பண்றாரு. அவங்க வந்து விசார சாத்திய ஜானிச்சா. அவர் பெரியவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா மாறி சொல்லியாச்சுன்னா அது வேதவாக்கம். அது மேல நாம ஒண்ணும் கேட்க முடியாது. அவர் சொன்னபடி நாம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த பொருள். ஆனா இங்க எப்படி இல்லை. இது விசாரம் பண்ணி வேதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நியாயங்களை சொல்லிக் கொடுக்கறது இவர் வந்தார். இவர் கொடுத்த நியாயங்களை நாம ஆலோசனை பண்ணி பார்த்து எந்த நியாயத்தை எங்க பிரவர்த்தி பண்ணலாம்ங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் வாக்கியார்த்தத்துக்கு வரணும். அதுக்காக இந்த மாதிரி சொல்றோம். விசாரபூர்வக சாத்திய ஜான விஷயேச்சா ஜிக்ஞாசா சப்தாத் பிரதீயதே ந உபதேச மாத்திர சாத்திய ஜான விஷயா ஏவம் பிரயோக பிரத்யயோகோ தர்சனா. இந்த மாதிரி அர்த்தத்துலதான் பிரயோகம் நமக்கு காணப்படுகிறது. புரிஞ்சுக்கிறதும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் அந்த சப்தத்திலே. ஏன்னா ஜிக்ஞாசா சப்தஸ்ய அவயவார்த்தேன அர்த்தவத்வாத் யுக்தமுக்தம் பிரம்ம ஜிக்ஞாசாயாஹ அனதிகாரியத்வாத் இது. அப்படின்னாச்சு ஜிக்ஞாசா அப்படின்னா வெறும் விசாரகான்னு அர்த்தம் இல்லை. விசாரசாத்தியானிச்சா. அப்ப இச்சை தானே அது. விசாரசாத்தியானி இச்சா இச்சை தானே அது. அந்த இச்சை எங்கேயாவது அடுத்தபடி சூத்திரத்துல வருமா? வராது. அப்ப ஆரம்பத்திலே எப்படி சொல்ல முடியும்? ஆரம்பங்கிற அந்த அர்த்தத்துக்கு அர்த்தம் சொன்னோமானால் அந்த அப்பேற்பட்ட இச்சை ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னா தப்பு வராது. இதைத்தான் சொன்னார் பிரம்ம ஜிக்ஞாசாயாக அனதிகாரியத்துவா அப்படின்னு பாஷைக்காரர். அப்போ இவர் சொன்னான்னு சொல்றது நியாயமா இருக்கு. ஆனால் நாம வேற விதத்தான் இதுக்கு அபிப்பிராயத்தை கல்பிப்போம். அகதத்துக்கு ஆரம்பம்ங்கிற அர்த்தமே வச்சுப்போம். நீங்க விசார சாட்சி ஞானேச்சான்னு சொல்லிட்டோ, விசாரத்துக்கு இடம் கொடுத்துட்டோ இல்லையோ, நீங்க சப்தத்தினால பார்க்கும்போது சப்தத்துல இருந்து வரக்கூடிய பிரதீதியில விசாரம் அந்த ஓரத்துல இருக்கு. பிரதானமா தெரியறது இச்சா. ஆனா அர்த்தத்துல பார்க்கும்போது விசாரம்னு ஒரு அர்த்தம் கிடைக்குது. அந்த விசாரத்தை ஆரம்பம் பண்றதுக்காகத்தான் இந்த அசைசப்தம் அப்படின்னு ஏன் வைக்க கூடாது அப்படின்னு அடுத்த விஷயம். நான் தேவமதி குத ஏகத்தை.
அந்தர்நீதம் விசாரம் ஆசிரித்ய சப்ததः குணத்வே அபி அர்த்தலக்ஷணேன பிராதான்யேன பிரம்ம தஜ்ஞானயோः அதிகாரயோக்யத்வாச்ச அபிக்ரியமானத்துவம் அங்கீகரித்த அதிகாரார்த்தத்துவம் இது நகிருஷ்யதே. இந்த வாக்கியம் இப்படிதான் இருக்கா அந்த புத்தகத்துல? இப்படியேதானே இருக்கு, ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. நீங்க சொல்ற விதத்துல அந்த அந்தர்நீதம் விசாரம், விசாரங்கிறது நடுப்புற இருக்கு, அதனால அந்தர்நீதம். அந்த விசாரத்தை வச்சுண்டு ஆரம்பம்னு சொல்லிக்கலாம். அல்லது எதை பத்தின விசாரமோ எதற்காக விசாரமோ அதனுடைய ஆரம்பம்னாவது சொல்லிக்கலாம். அதான் பிரம்ம ஜானம், பிரம்ம ஜானம் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னா அதுவும் ஒரு விதத்துல ஆரம்பம்னு சொல்லிக்கலாம். அப்படியே அர்த்தம் எடுத்துக்கப்படாது. அசகத்திற்கு அதிகாரங்கிற அர்த்தம் அவ்வளவு பொருத்தம் இல்லாம போறதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்றார். நீங்க சப்த பிராதானியம் அர்த்த பிராதானியம் சொல்லுவீங்க. சப்த பிராதானியம் அப்படின்னா இந்த சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்போம். இப்ப ஒரு இடத்துல ஒரு தேவதத்தன் இருக்கான். அந்த தேவதத்தன் உடம்புல வஸ்திரம் இருக்கு. இப்போ அவனுடைய தலையில ஏதோ ஒரு கிரீட்டம் இருக்கு அப்படின்னு வச்சுருக்கோம். நான் இப்படி சொல்றேன், கிரீட்டி வாசஸ்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சப்தம் வாசஸ்னா துணி, வாசஸ்தி அப்படின்னா துணி உள்ளவன், கிரீட்டம்னா தெரியும் ஒரு ஆபரணம், கிரீட்டி அப்படின்னு சொன்னா கிரீட்டம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். கிரீட்டம் உள்ளவன் சொல்றச்ச கிரீட்டமும் அதுல அத உள்ளவன் அந்த மனுஷனும் வரான். ஆனா கிரீட்டின்னு நான் கிரீட்டத்தை சொல்லுவேனா மனுஷனை சொல்லுவேனா? வாசஸ்தி அப்படின்னு அவனுடைய துணியை சொல்லுவேனா அவனை சொல்லுவேன்? அவனை தானே சொல்லுவேன் இல்லையா? ராஜபுருஷன் இதே மாதிரி ராஜா புருஷா, ராஜாவசம் புருஷன், புருஷன்னா அவனுடைய தேவதன். இப்ப ராஜசேவகன்னு வச்சுக்கோம், புருஷா கூட வேண்டாம், ராஜசேவகா, ராஜா சேவகன் அர்த்தம் தனித்தனி. நான் ராஜசேவகன்னு சொல்றத யாரை பார்த்து சொல்லுவேன்? அவனை தானே சேவகனை பார்த்துதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சப்தம் இப்படி, இந்த சப்தம் இதுதான் சாப்த பிராதானியம். நீங்க அப்ப சேவகன் பிரதானமா ராஜா பிரதானமான்னு நீங்க திருப்பி கேட்டு நான் ராஜா பிரதானம் சொல்லிடுவேன். ராஜா முக்கியமா சேவகன் முக்கியமா அப்படின்னு கேட்டா அர்த்தத்துல பாக்குறது ராஜா தான் முக்கியம். ஆனா இந்த சப்தம் ராஜாவை சொல்லுமா சேவகனை சொல்லுமானா சேவகனைத்தான் சொல்லும். சாப்த பிராதானியம் ராஜா இந்த சேவகனை, இந்த வெறும் சேவகன் சொன்னா சொல்றது கேட்கிறவாளுக்கு புரியாது அந்த யாருடைய சேவகன் அப்படின்னு. ஆனா அந்த சேவகனை மற்ற சேவகன்களுக்கு சேர்ந்து பிரித்து அவனை வசதி காண்பிக்கிறதுக்காக இது ராஜாவுடைய சேவகனாகும் அப்படின்னு ராஜாவை விசேஷமா சொல்றது. சேவகனை விசேஷப்படுத்துறதுக்காக. அப்ப இப்படி என்ன, இப்படி பார்க்கறது என்ன ஆகுது? சப்தத்தினால தெரியக்கூடிய பிராதானியம் சேவகனுக்கு அது விசேஷமாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் விசேஷம்னு சொல்லுவோம். அர்த்தத்துல உள்ள பிராதானியம் அது வேறுதனுக்கு. இப்ப ஜிக்ஞாசா அப்படிங்கிற சப்தத்துல சப்தத்தினால வர எதை நான் சொல்லலாம்? பிரம்மம் இருக்கு, பிரம்ம ஜிக்ஞாசா இருக்கா, பிரம்ம சப்தத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம். ஜிக்ஞாசாங்கிற ஜாசப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம். அந்த சாங்கிற பிரத்யேகத்துக்கு இச்சான அர்த்தம். பிரம்மா இருக்கு, அதனுடைய ஞானம் இருக்கு, அதனுடைய இச்சை இருக்கு. இந்த இதுல பிரம்ம ஜிக்ஞாசா சப்தம் பிரம்மத்தை சொல்லுமா, ஞானத்தை சொல்லுமா, இச்சை சொல்லுமா? இச்சையத்தான் சொல்லும் சப்தத்தினால. அதனால அதுக்கு விசேஷமா இருக்கக்கூடிய விஷயத்தை ஆரம்பம்னு சொல்லாது அப்படின்னு ஒரு தெரிந்து வராது. ஏன சப்தலட்சணேன பிராதான்யேன இச்சாயாக அனதிகாரியத்வா ஆனந்தரியார்த்தத்வமேவ பரிவிருத்தியதே அப்படின்னு கேள்வி. இதையே நீங்க வாங்கிக்கப்படாது. சப்தலட்சண அர்த்த பிராதான்யத்தையும் வாங்கி, இது பூர்வபட்சத்துல சேர்ந்தது. இந்த நகிருத்தியதைங்கிறது அதோட முடிஞ்சு போகல, இதுவும் அதோட சேர்ந்ததுதான். சப்த பிராதான்யத்தை வச்சுட்டு இந்த இச்சையத்தான் அது சொல்லும், இச்சைக்கு பிராரம்பங்கிறது ஒட்டாதுன்னு சொல்லிட்டே வருது. ஏன் அந்த ஆர்த்த பிராதான்யத்தை கொஞ்சம் பார்க்கப்படாதா? அப்ப பிரம்ம ஜானம், பிரம்ம விசாரம் இதெல்லாம் ஆரம்பம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பதில் சொல்றா சித்தாந்தி வித்தியதே. தப்பு இல்லை, வாக்கியார்த்தம் தப்பு இல்லை. ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காது. அந்த அர்த்தம் நமக்கு என்ன ஒரு புது விஷயம் தெரியணுமோ அந்த விஷயம் கிடைச்சா ரொம்ப அபேட்சிதமான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பம்னு அப்படின்னு சொல்லிட்டா கிடைக்காமல் போயிடுறது, நஷ்டம் ஏற்படுறது. அதனால அந்த அர்த்தத்தை இருக்கு. எப்படி சாஸ்திரஸ்ய அனாரம்ப பிரசங்கா அதிகாரார்த்தத்வானுபத்தே.
பெரிய ஆபத்து என்னன்னா, சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு நீங்க சொல்றது இல்லையா? இந்த அதிகரணத்துல என்ன தீர்மானம் பண்ணணும்னா, இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சூத்திரத்துல இந்த பிரம்ம ஜிக்ஞாசைங்கிறது ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால், இது வெறும் அதாவது நியாய புரஸ்தரமாக யுக்தி சொல்லி காரணம் சொல்லி ஏன் ஆரம்பிக்கிறேங்கிறத காண்பிக்கிறது. இது விசார சாஸ்திரம் இல்லையா? மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லிட்டா என்ன சொன்னா அதை ஒத்துக்க முடியாது. காரணம் காண்பிக்கணும், பிரமாணம் காண்பிக்கணும். அதனால இப்படி அப்படின்னு சொல்றோம். இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் எதுக்க ஆரம்பிக்கப்படுறது, என்ன பிரயோஜனம், என்ன விஷயம், யாருக்காக அப்படின்னு கேள்வி இல்லையா? இந்த கேள்விகளும் பதிலே சொல்லாமல் சாஸ்திரம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஆரம்பிக்கிறது ஒத்துக்க முடியுமோ? இது ஒன்றும் உபதேசம் இல்லை. சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது உங்க விஷயம் நீங்க ஆரம்பிக்கிறேன் அப்படி இல்லை. யாருக்காக ஆரம்பிக்கிறது, எதுக்காக ஆரம்பிக்கிறது, என்ன பிரயோஜனம் இல்லையா எல்லாம் சொல்லணும். எதை பற்றின சாஸ்திரம் அப்படின்னு சொல்லாமல் விட்டேன்னா இது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆரம்பிக்க வாண்டான்னு வரும், தேவையில்லை அப்படின்னு. யாராவது படிக்கிறவங்க இருந்தா தானே சாஸ்திரம் பண்ண எழுதணும். வெறும் புத்தகத்தை எழுதி என்ன பண்றது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க சொல்றபடி அசகத்துக்கு ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் வச்சுண்டு நீங்க சொல்ற மாதிரி சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது, விசாரம் ஆரம்பமாறது அப்படின்னு சொல்லிட்டா இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டாம்னு அது. ஏன்னா சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணங்கள் காண்பிக்கணுமோ அந்த காரணங்கள் காட்டப்படாததாக ஆயிடும். சாஸ்திரத்தை அனாரம்ப பிரசங்கா அதிகாரார்த்தத்வானுபவத்தே. இந்த அசகத்துக்கு அதிகாரம் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்ததுன்னா இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்கிறதுன்னு விதிக்காது. ஆரம்பம்னு அர்த்தம் சொன்னாயுமே, அனந்தரம்னு அர்த்தம் சொன்னாயுமே என்ன லாபம் உங்களுக்கு? அது இப்படி சொன்னா சாஸ்திரம் ஆரம்பிக்கணும், அப்படி சொன்னா ஆரம்பிக்க வேண்டியதில்லை அப்படின்னு எப்படி? ஆரம்பம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியதில்லைன்னு சொல்றது பாருங்க, இருக்கு சொல்ல. அதிகாரார்த்தேஹி அப்பிரயோஜனம் சாஸ்திரம் காட்டதந்த பரீட்சாவதே அனாரம்பம் ஸ்யாத் தத்ர சத்ய அதிகாரா உச்சேத. ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டா சத்தியவாதிகாரம். பாருங்க, நீங்க அதிகாரார்த்தம் சொன்னீங்களானால் பிரயோஜனம் சொல்லப்பட்டது ஆகாது. அதே மாதிரி யாருக்கு பிரயோஜனம், யாரு இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டிய அதிகாரி அப்படிங்கிறது கிடைச்சா போதும். அதனால அதிகாரியும் இல்லை பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னா அப்பேற்பட்ட ஒரு சாஸ்திரம் ஆரம்பிக்காம இருக்கிறதுதான் தேவை இல்லையா? அப்ப ஆரம்பம் வேண்டான்னு சொல்லுதாக. அது இப்ப எப்படி கிடைக்கிறதுங்கிறது சொல்றேன் பார்ப்போம். சித்தாந்தி அசகத்துக்கு ஆனந்தரியம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவான். எதுக்கப்புறம் அனந்தரம் எதுக்கு அனந்தரம் அப்படின்னு கேட்டதுக்கு சாதனத்து துஷ்டய சம்பத்தி அனந்தரம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அந்த சாதனத்து துஷ்டய சம்பத்தி சொல்றது முமுட்சுத்துவம் ஒண்ணு கிடைச்சது இல்லையா? முமுட்சுத்துவம்னா என்ன? மோட்சம் வேணுங்கிற ஆசை உள்ளவன் அவன் தானே முமுட்சு. மோட்சம் அவனுக்கு இப்போ மோட்சகானம் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு எது பலம்? மோட்சம் தான் பலம். மோட்சம் பலமா சரியா? சொர்க்ககாமகா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்ததுன்னா அப்ப எது விதானம் பண்றதோ அது அந்த அந்த யாகத்துக்கு என்ன பலம் கேட்டா சொர்க்கம் பலம். இதுதான் சாதாரணமான விஷயம். இப்ப பாருங்க, ஒருத்தன் மோட்சத்தை விரும்பல. அப்படி இருக்கிறவனுக்கு மோட்சம் பலன்னு சொல்லலாமோ? சொல்லக்கூடாது. பலன்னு சொன்னா யாரு எதை விரும்புறாரோ அதுதான் அவனுக்கு பலம். மோட்சம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு புகுக்கு அவன் சம்பாதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு இது மோட்சம் பலன்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியாது. இது எனக்கு வாண்டான்னு விடுவான். ஏன்? இஷ்டலட்சணத்துவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எது யாருக்கு இஷ்டமோ அவனுக்கு சம்சாரம் தான் இஷ்டமா அதுதான் பலம். அதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க. யாருக்கு எது வேணுமோ அது அவனுக்கு இஷ்டம். ஆக முமுட்சுக்கு எது இஷ்டம்? மோட்சம் தான் இஷ்டம். அதனால அவனுக்கு தான் அனுப்பணும். இப்ப பாத்தீங்களா, இது பிரம்மஜானங்கிறது இவனுக்கு அபீஷ்டமான மோட்சத்துக்கு, இவன் அபேட்சிக்கக்கூடிய அந்த மோட்சத்துக்கு சாதனமாக ஏற்று, அதனால இப்போ அதுவும் அவனுக்கு இஷ்டம். ஒருத்தருக்கு ஒரு பலம் இஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பலம் அடையிறதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயமும் அவனுக்கு இஷ்டமா போயிடுது. அதுவும் அவனுக்கு இஷ்டம். சரியா? இப்ப மோட்சத்துக்கு சாதனமாக பிரம்ம ஜானம் ஆயிடுச்சு. ஆனா அப்பதான் அது அவனுக்கு இஷ்டமாகும். அவனுக்கு இஷ்டமாயிடுச்சு.
திருஷ்டமாயிட்டா இப்ப அவன் எதை வாங்குறான்? பிரம்மஜானம் வாங்க கேட்கிறான். இதுதான் பிரம்மஜானம் வேணுங்கிற ஆசை இருக்கு. இதுதான் பிரம்ம ஜிக்ஞாசா. இப்ப இந்த முமுட்சுங்கிற அர்த்தமே இந்த அசகந்தத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முமுட்சுங்கிற அர்த்தம் கிடைச்சதுனால அவனுக்கு அபேட்சிதமான ஒரு பலம், அந்த பலத்துக்கு சாதனம் இது. அதனால இதுவும் அவனுக்கு இஷ்டாவசியமாச்சு இந்த பலம் கிடைக்குது. பிரயோஜனம் என்னன்னு கிடைக்குது? அசங்கிறது ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப இது கிடைக்குமோ இந்த அர்த்தம்? இது பலமே கிடைக்காது. பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மஜானம் எதுக்கு, எதுக்காக, யாருக்காக இன்னும் தெரியும். அதே சமயத்துல அதிகாரி யாருக்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்பான். அப்படின்னு கேட்கறக்க நீங்க சாஸ்திரம் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் யாருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், உனக்கு ஒன்னா எடுத்துக்கோ சொன்னா எவனா வருவணும். இப்ப இந்த சாதனைக்கு புத்தக சம்பத்தி உள்ளவனுக்காக அப்படின்னு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. அதிகாரி சரியா? அப்ப அதிகாரி கிடைச்சாதான் இதெல்லாம் அனுபந்தத்திரயம்னு சொல்லுவோம். அந்த அதிகாரி கிடைச்சாதான் அவனுக்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது. ஒரு சூத்திரார்த்தம் பூர்ணமாக கிடைக்கும். அப்ப அசகந்தத்துக்கு ஆனந்தரியம்ங்கிற அர்த்தத்தை வச்சுட்டோமானால் இந்த சாஸ்திரத்தினுடைய பலம் மோட்சம் அப்படிங்கிறதும், அதே சமயத்துல அதிகாரி சாதனைக்கு விசேஷம் பண்ணன் அப்படிங்கிறதும் கிடைக்கிறது. ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டோம்னா இது ரெண்டும் கிடைக்கும். இது ரெண்டும் கிடைக்கலன்னு சொன்னா அதனால சாஸ்திரம் அவர் ஆரம்பிச்சு போட்டோமே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப என்ன சொல்ற? அப்பிரயோஜனம் சாஸ்திரம் சாகதந்த பரீட்சாவுக்கு அனாரம்பியா சாக்காவுக்கு எத்தனை பல்லு அப்படின்னு மொத்தம் விசாரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பி. இது எதுக்காக ஆரம்பி பண்றேன், எத்தனை பல்லா இருந்தா என்ன, அதனால உங்களுக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு கேட்டா அது சொல்லாம இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப இவன் பண்ண வேண்டிய விசாரமே எத்தனையோ காரியம் இருக்கிறது வேஸ்டா இதை போய் பண்ணிட்டு இருக்கான்னு தானே சொல்லுவான் நாளைக்கு இல்லையா? பாட்டாக்கு எத்தனை பொருளா இருந்தா என்ன, எனக்கு இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படிங்கிற இந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கானே, நல்ல விசாரத்தை விட்டு இதை போய் பண்ணிட்டு இருக்கானே அப்படி அப்படின்னு அவனை தூக்கிப்பான். இதே என்னாச்சு, அவன் பண்ற விசாரம் ஒரு பண்ண வேண்டிய விசாரம் இல்லை அப்படின்னா நீங்க தான் பண்ணக்கூடிய இந்த முது சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமும் சொல்லாமல் யாருக்காக பண்றோங்கிறதையும் சொல்லாமல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு ஆரம்பிக்கணும் வேண்டாம் பேசு பேசாம இருந்தோம்னு சொல்லுங்க. சாகதந்த பரீட்சாவது அனாரப்தம் தத்திர சத்திய அதிகாரா உச்சேத, யாருக்கு அதிகாரி இது சாஸ்திரத்துக்கு சொல்லுது அப்படின்னு சித்தாந்தி சொன்னார். உடனே அவங்க விடுறதா இன்னும் கொஞ்சம் எடுத்து வைட்டான். அப்படி இல்லை இதெல்லாம் கிடைச்சிடும் பாருங்களேன். நானும் பிரம்மஜானம் பிரயோஜனம் தவர்த்தாஸ்திராரம்பா ஆரம்பம்னு அர்த்தத்தை வச்சிருந்தாலும் விஜயாசாங்கிற பதம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்தே பிரம்மஜானம் பிரயோஜனம் கிடைக்குமா? எப்படி? பிரம்ம ஜிஜ்ஞாசா பிரம்மஜானம் வேணுங்கிற இச்சை தானே. பிரம்மஜானம் வேணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா ஆசைப்பட்டதுதானே பலம். அப்ப பிரம்மஜானம் யாரு ஆசைப்படுறாங்கிறது தெரியல, ஆனா ஆசைப்பட்டதாக பிரம்மஜானம் அதுதான் இல்லையா? இதுல இந்த சப்தத்திலேருந்து தெரியறதா தெரியல, எதை ஆசைப்படுறான் பிரம்மஜானம். அப்பதான் பிரம்மஜானம் இச்சா பிரம்மஜாசான்னு வரும். ஆக இச்சா விஷயமாக சொன்னதுனாலேயே பிரம்மஜானங்கிறது பிரயோஜனம் கிடைச்சிடும். பிரயோஜனம் கிடைச்சாச்சுன்னா என்ன ஆகும்? பிரம்மஜானத்துக்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு சாஸ்திரம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட பிரம்மஜானத்துக்காக இந்த சப்தத்திலேருந்து கிடைக்கும். இவ்வளவு சொல்லிட்டா நம்ம யார் அதிகாரிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு பிரம்மஜானம் வேணுமோ அவனுக்காக. அப்படிதானே? பிரம்மஜானத்துக்காக சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறதுன்னு ஆயிடுச்சுன்னா அப்ப யாரு இந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் இல்லை. இது பதில் சொல்றது யாருக்கு வேணுமோ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அதிகாரி கிடைக்கப்படும், பிரயோஜனம் கிடைக்கப்படும். அப்ப இந்த சாஸ்திரம் ஆரம்பிச்சு பரீட்சா மாதிரி இல்லை. இது சரியாதான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா பிரம்மஜானம் பிரயோஜனம் பதர்த்தா சாஸ்திர ஆரம்பா விஜயாண்டி சொன்ன அண்ணா சொல்ல முடியாது. நீ சொன்னது அப்படி இல்லை. ஏன்? பிரம்மஜானி அர்த்தித்வானுபவத்து. இந்த ராவை கொஞ்சம் மாற்றி போடணும், வேற இடத்துல எழுந்து அர்த்தித்வானு இந்த இரு இருக்கோ முன்னாடி வந்துருக்கோம். ஆமா சீட்டு நடவ பிரம்மஜானத்துல ஆசைங்கிறானே, பிரம்மஜானத்துல எதுக்காக ஆசை வருது உனக்கு? பிரம்மஜானம் என்ன சுகமா? பிரம்மஜானம் எதுக்கு உபயோகப்படுறதுக்கு தெரியாதவனுக்கு பிரம்மஜானத்துல ஆசைப்படுமா? எனக்கும் பிரம்மஜானமானம் அப்படின்னு வராது. அர்த்தித்வ அனுபவத்து. அர்த்தித்வம்னா அதுல ஆசை உள்ளவன் அர்த்தி.
எனக்கு பிரம்மஜானம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் தான் பிரம்மஜானார்த்தி. பிரம்மஜானத்துக்கு ஒரு அர்த்தியே இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? பல விஷயங்களை லோகத்துல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் இருக்கான். ஊரு சுத்தணும்னு அங்க பார்க்கணும் இங்க பார்க்கணும், புதுசா ஊரை சுத்தி அங்க வீடுகள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி பார்த்தா என்ன லாபம்னு கேட்கறது இல்லை. அப்ப எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் பிரம்மஜானம் பிரம்மத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாமே ஆசைப்பட மாட்டானா அப்படின்னு கேட்டால், இதனால நமக்கு நஷ்டம் ஏற்படும் தெரிஞ்சுட்டான்னா அப்ப நிச்சயமா அவன் ஆசைப்பட மாட்டான். அந்த ஊர்ல போய் பார்த்தா உனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொன்னால் அப்ப வேண்டாம் பேசாம இருக்குது அப்படின்னு. இப்ப என்னன்னா இங்க பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விடும். பெரிய நஷ்டம்னா எப்பேற்பட்ட நஷ்டம்னா இவனால அதுக்கப்புறம் எந்த போகமும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு விடும். பிரம்மஜானாதி மனசோபி வியோகா நிசில விஷயானுசங்க நிவர்த்தி சூயது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, பிரம்மஜானமானாலும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? பிரம்மங்கிறது எதை எப்படி தெரிஞ்சுட்டு கொஞ்சமா தெரிஞ்சாதான் அதை சொன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த கொஞ்சமா தெரிஞ்சது எப்படின்னா வேத அத்தியனம் பண்றது அதுல இருந்து தெரிஞ்சது. அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுட்டான். அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தெரியுது. என்னன்னா எவன் பிரம்மஜானம் ஞானியான ஆழ்றானோ அவனுக்கு லிங்க சரீரங்கிறது அவனை விட்டு போயிடும். லிங்க சரீரத்துல என்ன பிரதானம், மனசு, அந்தஸ்கரணம். அப்புறம் அவனுக்கு மனசு இருக்காது. அப்புறானம், யவனாக, சிவகா அப்படி ஆயிடுவான். நமக்கு மனசுக்குள்ள இல்லாத போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி இருக்க முடியும் இல்லையா? எதை அனுபவிக்க முடியும்? உடம்பு சரியா இதெல்லாம் எல்லாம் இருந்தா தானே நம்ம ஒரு விஷயத்த நல்லா சந்தோஷப்பட முடியும். அதை அனுபவிச்சு இப்ப இது அது மாத்திரம் இல்லை, நிசில விஷயானுசங்க நிவர்த்தி. நான் இப்போ சௌக்கியமா எதிர்க்கிறேன், இந்த சௌக்கியம் தான் போயிடும்னு வேற சொல்றது. எதெல்லாம் உபகரணங்களை வச்சு நான் சௌக்கியப்பட்டு இருக்கணும், இதெல்லாம் இருந்தா சௌக்கியமா இருக்க முடியும்னு. இது எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேண்டவா வேண்டாம்பா இந்த பிரம்மஜானம் நமக்கு பெரிய நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அதனால மற்ற விஷய ஞானங்களை உனக்காக வரலாம் பார்த்து வருவோமே அப்படின்னு. ஆனா பிரம்மஜானத்தை பத்தி இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேணும்னு ஆசைப்பட மாட்டான். பிரம்மஜானா வராது. பிரம்மஜானாத்தி மனதோபி யோகா நிசில விஷயானுசங்க நிவர்த்தி செய்யது. பாட்டு இதுல இருந்து இன்னும் ஒண்ணு வேற கிடைக்கலாம். சார்வபூமோபட் இது என்ன ஆச்சுன்னா ஒருத்தன் கேட்பான், இதுக்கா அவன் பயப்பட மாட்டான். பிரம்மஜானம் வந்தா பிரம்மா எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய சார்வபூமனை சொல்லி அவனுக்கு ஒரு ஆனந்தத்தை விட்டு அதை 100 பெருக்கி பல தடவை பெருக்கி கடைசியில அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? ஒரு பெரிய ஆனந்தம் ஆனந்தம் வேணும் ஆசைப்படுறான் அவசரம். அப்ப இப்பேற்பட்ட பிரம்மஜானம் எதுக்காக உபயோகப்படும்னா அந்த பிரம்மானந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும். அதனால ஆசைகள்லாம் அது வரவே வராது. காட்ட சார்வபௌமோபக்கிரமம் பிரம்மலோகாவசானம் உத்கிருஷ்டோத்கிருஷ்ட சுகம் ஸ்ரூயமானம் சோபாலம் நிவர்த்தயதி. இந்த விஷய அனுசங்க நிவர்த்தி பிரம்மஜானம் வந்தாத்தான் மனது கூட போயிடும். எல்லாரும் இவன் அனுபவிச்சுட்டு இருக்கிற சகல விஷயமும் இவனை விட்டு வளரும் அப்படின்னு இதை கேட்டுட்டாங்கன்னா இதை கேட்கறதுக்கு முன்னாடி அதை ஆசை வரும். அவ்வளவு பெரிய ஆனந்தமா அதுவும் பார்த்துடலாமே அப்படின்னு ஆசை வரும். ஆனா உனக்கு மனசு போயிடும், அது போயிடும், இது போயிடும், எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஆசை நின்று போயிடும். ஏன்னா பிரம்ம ஆனந்தமா இருக்கலாம், ஆனா நான் அதை அனுபவிச்சேன்னா எனக்கு மனசு வேணுமே இல்லையா? அது நன்னாதான் இருக்கு, சாப்பாடு ருச்சியா இருக்கு. ஆனா அதை நான் அனுபவிக்கிறதுக்கு என்னுடைய நாக்கு இதெல்லாம் சரியா இருக்கணுமே. என்னுடைய சரீரம் நன்னா வேலை பண்ணிட்டு இருந்தா தானே அது அழகா இருக்கிற வஸ்துவை பார்த்து நான் ரசிக்கணும்னு சொன்னா அது அழகா இருக்கட்டும். ஆனா எனக்கு அதுக்கு வேண்டிய சௌகரியம் வேணும். அப்ப இதையெல்லாம் போயிட்டு சொன்னா பிரம்மானந்தத்தை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? அது சுயம் ஆனந்தமா 1000 மடங்கு பல கோடி மடங்கு ஆனந்தமா இருந்தாலும் கூட எனக்கு என்ன என்னால அதை அனுபவிக்க முடியாது போயிடுங்க. இதை வச்சுதான் நம்ம மற்ற விசிஷ்ட எல்லாருமே அத்வைத ஆனந்தத்தை இருக்கிறாங்க. அங்க போய் அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை இந்த கண்ணை இல்லாட்டாலும் புதுசா ஒரு கண்ணை வாங்கிட்டு திவ்யமான கண்ணு காது மூக்கெல்லாம் வாங்கிட்டு
அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படும். இங்க எப்படி ரசிக்கிறோமோ அதே மாதிரி அங்கே ரசிக்கணும். அதுக்காக பகவான் அதுக்கு தந்தாப்புல இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனால் அவளுடைய ஆசை அப்படிதான், இங்க எப்படியோ அதே மாதிரி அங்க இருக்கும். இதை விட வித்தியாசமாக உயர்ந்து உயர்ந்ததாக இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறது எதுவுமே நம்ம விட்டு குறையக்கூடாது, இப்படியே இருக்கு அப்படின்னு ஆசைப்படுறோம். அதாவது இதை அனுபவிக்கிறதுக்கு எந்த உபாயமோ அதோட சேர்த்து எல்லாத்தையும் நோக்கி கொடுக்கலாம். விஷயமும் இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்கு சாதன உபாயம் இருக்கு. கண்ணு காது மூக்கு ஏதாவது இருந்தா தானே அந்த விஷயத்தை நான் அனுபவிக்க முடியும். அதுவும் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அது ஆனந்தமா இருக்கு. எனக்கு என்ன உத்கிருஷ்டமா சொன்ன விஷயத்த நான் இது சொல்லலை. சொல்லியிருக்கிற விஷயம் என்னமோ பிரம்மானந்தம் ரொம்ப பெருசு, எனக்கு இல்லை, எனக்கு கிடைக்காது. சோபாயம் இவருக்கு இந்த சுகத்தை நிவர்த்தி செய்துட்ட. இந்த சுகத்தை கேட்கும் போது பெரிய ஆசை வரா மாதிரி இருந்தது. ஆனா உனக்கு அது அந்த ஞானம் வந்தாச்சுன்னா விஷயானுசங்கம் போயிடும், மனசு இனத்து எல்லாமே விட்டு போயிடும் சொன்னா அப்படின்னா பயமா இருக்கு, அது வாண்டாம இருக்கு. அதான் பிரம்ம ஜானா லோகா. இப்படி பிரம்ம ஜானத்தை பத்தி நான் உண்மை தெரிஞ்சதுன்னா பயந்து ஓடிடுமா, வாண்டவ வாண்டாம். உத்விஜதே லோகா சுகஸ்தப்ர பிரவர்த்தி. அது வாங்கி அவன் ஆசைப்படுவான். அப்ப அவன் கேட்டான், நீ பிரம்மஜானத்தை பத்தி ரொம்ப பயப்படுத்துற, பயந்துருவான் அப்படின்னு சொல்ற. இல்ல, ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆனந்த ரூபகாப்பி பிரம்மஜானாத ஆப்பிடு. எந்த ஆனந்தம் தெரியுமா? சுவாத்மானந்தம். என்னுடைய ஆனந்தம் எனக்கு தெரியாம மறைஞ்சிருக்கு, அது அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவான் இல்லையா? ஆசைப்படலாம். அப்படி அந்த பிரம்மஜானத்தால்தான் நம்மளுடைய ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அதனால என்னுடைய ஆனந்தத்தை நான் மறைஞ்சு இருக்கக்கூடியதை மறுபடியும் நான் அடையறதுக்காக பிரம்மஜானத்தை அபேட்சிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டானா? நான் ஆனந்த ரூபதாதி பிரம்மஜான ஆப்பிட்டு அதா ததர்த்தம் பிரவர்த்ததை தற்ற இப்படி சொல்லக்கூடாது. விஜயாண்டி சொல்றா நைவம் இப்படிலாம் ஒருத்தன் நினைக்க மாட்டானா? ஏன் நதி பிரம்மானந்த அனனுபூத பூர்வ அனுபூத போக்கிய சுகாபிலாஷம் மந்தீகர்த்து உற்சாகே ஏன தது உத்வித்வா பிரம்மஜானே பிரவர்த்தேக. பாதி நியாயம் நீங்க சொன்னது. நம்ம கிட்ட பெரிய ஒரு ஆனந்தம் மறைஞ்சிருக்கு, அந்த அந்த ஆனந்தம் இந்த பிரம்மஜானத்தால கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது, கிடைக்கும்னு பரோட்சமா தெரிஞ்சிருக்கு. ஆனா நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற சுகங்கள்லாம் பிரத்யட்சம். இது எப்படி அனுபவிக்கிறோம்னு சொன்னா இந்திரியங்கள்லாம் நல்ல இந்திரியங்கள் எல்லாம் வச்சுட்டு, அதாவது சொந்தமா இருக்கக்கூடிய சரீரம் இந்திரியங்களை வச்சுட்டுதான் இந்த சோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே நம்ம சரீரம் தான் சொந்தமா இருந்தாதான் விஷயானுபவம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் உண்டு இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் என்னால பண்ண முடியாதுங்கிறதும் தெரியும். இது ரெண்டும் இருக்கும்போது உன்னுடைய சொரூப சுகம் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்படும். இதெல்லாம் விட்டுட்டாக்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுங்க. இந்த சொரூப சுகம் இதுவரையில் நான் பார்த்ததில்லை, இதுவரையில் கண்டதில்லை தன்னுடைய சுகம். அப்பேற்பட்ட ஒரு சுகம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. இதுக்காக என்னுடைய சகல சுகத்தையும் விட்டுட்டு புனஸ்து அதை அடையலாம்னு இருந்தா பரவாயில்லை. விட்டு போச்சுன்னா இனிமேல் திரும்பி வராது அப்படின்னு நதமராவர்த்ததேன்னு இருக்கிற நிலைமையில அந்த சொரூபா சுகம் எவ்வளவு பெரிய சின்னது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. பிரம்மானந்தத்தை பற்றி சொல்லிருக்கிறத விட சொரூபம் என்னன்னு இன்னும் தீர்மானம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை அடையிறதுக்காக பிரத்யக்ஷ சித்தமா இருக்கக்கூடிய விஷயபோகம் அதனுடைய சாதனங்களை எவனான விட்டுவிடுக்கலாம். இதனால ஆசை வராது, சொர்க்கத்திலே வராது. இப்ப இதை விட்டு அங்க வரும் கிடைக்குமா கிடைக்காதா, அங்க இடமா இருக்குமா அப்படின்னு கவலைப்பட்டுருக்கான். அதுவே வரமாட்டேங்கிறது. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா வரமத்திய கபோதா ஓ மயூரா அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த வேடனுக்கு ஒரு புறா தான் மாட்டின்றது. தேவதை சொன்னதான், இன்னைக்கு இந்த புறாவை விட்டுட்டேன்னா நாளைக்கு ஒரு பெரிய மயில் மாட்டிக்கும் ஒன்று கையில. யாரு கேட்டா நாளைக்கு மாட்டிக்கும்னு. இன்னைக்கு கையில கிடைச்சிருக்கு, இதை விட்டு நாளைக்கா அது விட்டோம்னா அதுவும் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவன் நினைப்பான். அதனால அந்த மாதிரி நான் இதையும் விட்டுட்டு ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பான். நான் பிரம்மானந்தா அனுபூத பூர்வா இதுவரையும் எனக்கு தெரியாது, அனுபவித்தது இல்லை. அப்படி இருக்கும்போது அனுபூத போக்க சுகாபிலாஷம் இது நமக்கு பிரத்யட்சமா அனுபவிக்கப்பட்ட விஷயம்.
அதுல அதை மந்தீகரத்தும் ந உத்தகதே, அந்த அபிலாஷம் அந்த ஆசையை மந்தமாக்க இதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. ஏன்னா அது உத்தித்வா பிரம்மஜானி பிரவர்த்தேத, அது அப்படி இருந்ததுன்னா ஒரு சமயம் இந்த போக்கிய சுத்தத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பிரம்மஜானத்துக்காக வருவான். அப்படி வர முடியாது. அப்ப என்ன சொன்னா இல்ல, இப்ப பிரம்மஜானம் வந்தா அப்புறம் திருப்தன் ஆயிடுவான்னு சொல்லியிருக்கு. திருப்தன் ஆயிடுவான், பரிசக்தி இனிமேல் அதுவான ஆயிடுவான்னு அவனுக்கே தோணாது. ஆக திருப்தி வந்துடும். இந்த போக்கு சுத்தத்தினாலே திருப்தி வருமோ? வராது. இது கிடைச்சதுன்னா திருப்தி வரும். ஆக திருப்தி வரதுனால திருப்தனா இருந்தா போதும்னு ஒருத்தன் ஆசைப்படுவான். எனக்கு மறுபடியும் ஆசைப்பட்டு வந்துட்டே இருக்கு, ஆசை ஒன்றும் தீட்டப்பாடுகளே, ஆனா நான் திருப்தி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஆகனா இதோட முடிஞ்சு போகணும் அப்படின்னு அந்த திருப்தி கிடைக்குங்கிறதுனால பிரம்மஜானத்துல பிரவர்த்திக்கிறான்னு சொல்லலாமே. நான் பரிபிருத்த ரூபதா அப்படி பிரம்மஜானத்தால தன்னுடைய ஆனந்தம் கிடைக்குங்கிறது மாத்திரம் சொல்லப்படல. அப்புறம் அது மேல் அவன் சுவாத்மன்ய சந்துஷ்டா பத்தியகாரியம் நதிக்கியதே, அவனுக்கு அதுக்கு மேல திருப்தி ஆயிடுச்சுன்னா இனிமேல் ஒன்னும் ஆசையே வராதுன்னு வேற சொல்லியிருக்கு. அத்தா பரிபிருத்தா சிந்தாமது. ஏன் அவனுக்கு ஆசை வராது? அதிருப்தி நிமித்தமத்திய ஆசை வருதுன்னு சொன்னா அவனுக்கு திருப்தி இல்லே, அதிருப்தி போறல அப்படின்னு சொன்னா குறை இருக்கு. அதனாலதான் அவன் திருப்தனா இல்லை, எதையோ அதை பூர்த்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஆசைப்படுறான். பிரகாச திருப்தி திருப்தி வரும் எந்த சொல்லிருக்குன்னு சொன்னா ஆத்மகாமஹா ஆப்தகாமஹா ஆத்மகாமஹா. இது நிறைய ஸ்திதி இருக்கு. ஒரு ஸ்திதியில இது ஆத்மகாமனா இருந்தா அவன் தான் ஆப்தகாமனா ஆக முடியும், மற்ற காமன் ஆக முடியாது. வேற எந்த விஷய காமனாலும் இதோட முடிவு பட்சம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி திருப்பி வரும் அது போறது. அதே மாதிரி ஸ்மிருதி ரவி ஆத்மலாபான் பரம் இல்லையது, ஆத்மலாபத்துக்கு மேல பெரிய ஒரு லாபம் கிடையாது. பகவத்கீதை சொல்றது, இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அவனைத்தான் புத்திமான்னு சொல்லலாம், அவன் தான் கிருதகிருத்தியன் ஆவான். இதுமேல அவனுக்கு கிருதகிருத்தியன் இவனா இனிமேல் ஒன்றும் பண்றது இல்லைங்கிறது தானே அப்படின்லாம் சொல்லி இருக்கிறதுனால இந்த ஆசாமி பிரம்மஞானத்துல பிரவர்த்திக்க வருவான். ஏன்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். லௌகிகமான விஷயத்துல திருப்தி கிடைக்க மாட்டேங்குது, அதுக்காக வரலாம். என்ன சொன்னா ஏன் இப்படி அவன் யோசிக்கக்கூடாது? உத்வேக தரிசனா விஷய வித்தேதாத்மிகாயா. திருப்தியே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. உனக்கு இதோட இதை நீ சாப்பிட்டேன்னா, இப்ப பாருங்க, நீங்க நல்ல பாயசம் பண்ணு, நீங்க உனக்கு இந்த பாயசத்தை சாப்பிட்டேன்னா இனிமேல் உனக்கு திருப்தி வந்துடும், மறுபடியும் பாயசம் சாப்பிடணுங்கிற ஆசையே வராது அப்படின்னு சொன்னாலும் வச்சுங்களேன். வாண்டாமா, நான் ரொம்ப நாள் பாயசம் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன், இந்த வாண்டா இந்த திருப்தி அப்படின்னு நினைக்கிறான். சொல்றான் திருப்தியோ உத்வேக தரிசனா. ஒரு விஷயத்தை அனுபவம் பண்றது அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ அனுபவம் பண்றேன், நாளைக்கும் அனுபவிக்கணும், இன்னும் நிறைய காலம் சொத்தமா அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டான். நீயோட முடிஞ்சு போச்சு, அப்புறம் உனக்கு ஆசையே வராது அப்படின்னு சொன்னா இல்ல வாண்டாம், அப்படி ஒரு மருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு. திருப்தியோ உத்வேக தரிசனா விஷய விச்சேதாட்சிக்காக. ஏன்னா அந்த திருப்தி வந்தாச்சுன்னா விஷய சம்பந்தத்துக்கு ஒரு விச்சேதம் விரோதம் ஏற்பட்டு போறது. நான் எதெல்லாம் ஆசைப்படுறேன்னா ஆசைப்பட்ட விஷயத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம போறது நான் எப்படி விரும்ப முடியும்? அதனால எனக்கு திருப்தி வேண்டாம், நான் அதிருப்தனாவே இருக்கேன். பிரகாச வட்டாரோகம் இப்படி சொல்லுவானா, அஹோ கஷ்டம் திருப்தி திருஷ்டி ஏவம் நபூவ. இந்த திருஷ்டி இப்படி பண்ணியிருக்காரு இந்த பிரச்சனை ஒன்றும் சரியா பண்ணல, ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரி பண்ணணுமா, இவன் ஆசைப்பட்டபடி நான் ஆசைப்பட முடியாது பண்ணக்கூடாது. அதாவது எது சர்வமேவ போக்கும் சாமர்த்தியம். நான் திருஷ்டி பண்ணேன்னா எப்படி இருக்குன்னா, எதெல்லாம் திருஷ்டி பண்ணீங்களோ அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் நமக்கு வரணுமா. நமக்கு அப்படி வரல, கொஞ்சம் அனுபவிச்சாச்சுன்னா அவ்வளவுதான் முடிவு. எல்லாத்தையும் அனுபவிக்க முடியல, நமக்கு சக்தி போடாது. அதனால எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை ஏன் நமக்கு கொடுக்கல? அதே மாதிரி அதிருப்தி, ஏன் அதிருப்தி கொஞ்சம் தூரம் அதை அனுபவிச்சாச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு தாற்காலிகமா ஒரு திருப்தி வந்து விடாது. அது நித்திய திருப்தி வேண்டாம். ஆனா தாற்காலிகமா பாசம் எத்தனை சாப்பிட முடியும்? சாப்பிடுறது 2 கண்டுக்கு மேல வச்சுருந்தா சாப்பிட முடியுது. இப்படி ஏன் பண்ணிட்டு இருக்காரு? அதுவே சாப்பிட்டே இருக்கலாமே, அப்படியே பண்ண கூடாது
அதிருப்தி, போக்கியானாஞ்ச அக்ஷயா, சாப்பிட சாப்பிட தீண்டு விடுறது, நாம சாப்பிட சாப்பிட அது தீராம இருக்கணுமே, ஏன் அந்த மாதிரி அக்ஷயெல்லாம் அப்படின்னு திருப்தி பண்ணலை அப்படின்னு சொல்றான். ராஜகீதம் லோகபக்தி உதாரணி, இந்த விஷயத்துல அந்த காலத்துல இருந்தே பிரச்சனமா இருக்கு. ஸ்லோகம் எங்கேயும் தெரியாது. அபி விருந்தாவனே சூன்யே திரிகாலத்துவம் சதி நடு நிர்விஷயம் மோட்சம் கதாச்சிதபி கௌதமா. கௌதமாவோ கௌதமா, அதாவது கௌதமர்னு ஒருத்தர், அவர் என்ன அவர்கிட்ட மோட்சமானவா அப்படின்னு கேட்டா, மோட்சம்னா எப்படி இருக்கு? மோட்சம்னா சொத்துரூபாவஸ்தான மோட்சமா கேட்பான். இந்த மோட்சத்துல பத்திரம் கிடைக்குமா அதெல்லாம் எழுதிருக்காரு. அப்போ பத்திரகம் இருக்குது, பத்திரகம் எதை சாப்பிடுற சமாச்சாரம் வர கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். மோட்சத்துல அது கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது கிடைக்காத போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஆண்டாம் பாரு. அவன் என்ன சொல்லுவானா, விருந்தாவனே சீனி ரம்மியில அங்க பாசம் இருக்கு, ரம்மி இருக்கலாம், ஒத்துருமே இல்லை. ஆனா அந்த பிருந்தாவனம் அழகான பிருந்தாவனம், அதுல ஒரு நரி ஜென்மம் கிடைச்சா கூட போதும். இந்த பிருந்தாவனத்துல நரி ஜென்மம் கிடைச்சா போதும், நான் ஆனந்தமா திரும்பிருக்கேன், எனக்கு வேண்டியதை சாப்பிட்டுருக்கேன். திரிகாலத்துவம் சக இச்சதி, ஆனா நிர்விஷயம் மோட்சம், விஷய சம்பந்தமே போகத்துக்கு ஒரு விஷயமும் இல்லாத ஒரு மோட்சம் வாண்டவா வாண்ணா ஆசைப்பட மாட்டேன். மோட்சம் கதாச்சிதபி, எப்பவுமே ஆசைப்பட மாட்டேன் கௌதமனா. ஆக இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா, வெதிரேக முக்கியன பிரம்மஜானத்தை ஏற்படுத்தணுங்கிறது. இவர் சொல்றது பார்த்தா நம்ம ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றாரு. பிரம்மஜானத்துல இஷ்ட வரலாம்னு அந்த பூர்வபக்ஷி சொல்றான் பாருங்க, அதெல்லாம் நியாயமா தோன்றது இல்லையா? நியாயமா தோன்றது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் பதில் அப்படிலாம் வர முடியாதுப்பா, வர முடியாது அப்படின்னு சொன்னா இவர் என்ன வர வேண்டியதை தடுத்து கொடுத்துருவார் போல இருக்கு அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, இது எதிரேக முக்கியன அதை திருகப்படுத்துறதுன்னு ஒரு கதை. வேற ஒரு சின்னதா ஒரு கதை. ஒரு சன்னியாசிக்கு ஒரு சன்னியாசம் பண்ணணும் ஒருத்தர் வந்து விட்டார். அந்த குரு என்ன சொன்னார், நீ சன்னியாசம் வாங்கிட்டேன்னா உனக்கு சிரமமா இருக்குமே, பிக்ஷை எல்லாம் சில பேர் போட மாட்டோம், பிக்ஷை வாங்கிதான் சாப்பிட வேண்டியிருக்கும். நீ கேட்கும்போது அவளுக்கு இஷ்டம் இருந்தா போடுவா, இஷ்டம் இல்லைன்னா உன்னை தன்னான்னு தீட்டி அனுப்பி விடுவாள், இந்த கஷ்டம் இருக்கு. அப்பா அவன் சொன்னான், சரி அவ அதனால நான் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டேன், பிக்ஷை போடல பரவாயில்ல, இன்னொரு இடத்துக்கு சேர்த்து விடலாம், திட்டிடுவாங்கிறது அது கஷ்டம் இருக்கு, மனது கஷ்டமா இருக்கு. இதானே செஞ்சா சம்பெடுத்து அடிக்காம இருந்தாலும் இல்லையோ அந்த மக்கள் எப்படி சந்தோஷப்பட்டு போயிடுவேன். அப்ப என்ன சொன்னார், அப்படின்னு எல்லாரும் பண்ணுவான்னு சொல்ல முடியாது, சில பேர் கம்பெடுத்து அடிச்சு கூட விரட்டிடுவா, அப்படி கூட மனுஷா இருப்பா அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுது, அது கஷ்டமாச்சு. உடனே அவன் சொன்னா, அதுவும் பரவாயில்ல, உயிரோடு விட்டாலும் இல்லையோ அது போல அதுக்காக உயிரை வாங்கிடலையே, அந்த அளவுக்கு நல்லவாதான் ஆவா, அதனால பரவாயில்ல படிச்சுக்கலாம். அப்புறம் கேட்டா சில பேர் அப்படிப்பட்டவாள் கூட இருப்பா, உயிரை கூட விட்டு வைக்க மாட்டா, உயிரை விட்டுருவா, அப்ப என்ன பண்ணுது. அப்ப இவன் என்ன சொன்னா, அப்படியா அப்படின்னா சன்னியாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலையா, உயிரை எடுத்துருவாளா அவ்வளவு பயங்கரமா அப்படின்னா வேண்டாம்னு சொல்லலையா. நான் ஏற்கனவே பந்தத்துல மாட்டிட்டு இருக்கேன், நானா என்னுடைய இதை வெளியில விட்டு பண்ணிக்க முடியாது, ஏன் அது தப்பா போயிடும், அப்படி இருக்கிறது எனக்கு ஒரு உபகாரம் பண்ணி வச்சாலும் இந்த பந்தத்துல இருந்து விடுதலை கொடுத்தாலே அது பெரிய உபகாரம் இல்லையா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான்னு ஒரு விஷயம். இது எதுக்காக இந்த மாதிரி அப்படி பண்ணுவா, சன்னியாசம் வாங்கிட்டேன்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வரும் எதுக்காக காண்பிக்கிறதுனா, நீ சன்னியாசம் வாங்கிக்க கூடாதுங்கிறதுக்காக இல்லை, உனக்கு அந்த பக்குவம் வரணும். உனக்கு எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்தால் சன்னியாசத்தின் அதிகாரி ஆகவே அந்த அவ்வளவு ஒத்துக்கையானது அது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இப்படி சொல்றது. அந்த மாதிரிதான் இந்த பஞ்சபாதிகா வாக்கியங்களை எடுத்துக்கணும். அதாவது இப்படி பிரம்மஞானத்துல ஆசையே வர முடியாது, திருப்திலாம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னா அப்படி எடுத்துக்கூடாது. இப்படி எல்லாம் வரும், அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கும்.
பிரலோபனம் பண்ணி அப்புறம் தான் காமிக்கிறார் வைராக்கியத்துக்கு. ஏன்னா வைராக்கியத்தை நம்ம எப்படி அளந்து பார்க்க முடியும்? எவ்வளவு வைராக்கியம் இருக்கு, வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நமக்கே தெரியாது. மற்றவா கண்டுபிடிக்காங்கிறது இல்லை, அந்த அதிகாரிக்கே தனக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு தெரியும்.